கொஞ்சம் நல்லா மாவு போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக விழுந்துருங்க. சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்க சார்? அதாவதுங்க இது ஹோண்டா சைன் வண்டி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. அது முழுசாக வேலை முடிஞ்ச டேங்க் கவருங்க. டேங்க் கவரு. ஆமாம். இப்போ வண்டியோட பேர் அடிக்கணும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ அதை வந்து வண்டியோட பேர் அடிக்கிறேன். சரிங்க. பேர் வந்து இப்போ ஸ்க்ரீன் பெயிண்ட் ஸ்க்ரீன் இருக்குன்னே விற்கிதுங்க. நம்ம ஸ்க்ரீன் பெயிண்ட்டு இதான் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடுங்க. ஹோண்டா சிம்பிள் யூனிக்கான எல்லாமே வந்துடும். நமக்கு என்ன பேர் நேம் வேணுமோ என்ன வண்டி வேணுனாலும். சரிங்க. வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் பெயிண்டை வச்சு அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு நம்ம அந்த பேர் வந்து இதில் விழுந்துடும். டேங்க் கவரில் அப்படியே பேர் அப்படியே ஹோண்டா சைனுங்கிற பேர் அப்படியே விழுந்துருங்க. ஓ அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இது அப்படியே காய விடணுங்களா? அது கொஞ்சம் 10 நிமிஷத்தில் காஞ்சிருங்க. சரிங்க. அது வந்து ஃபஸ்ட்டு இதுனால இதாக இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மாவு போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக விழுந்துருங்க. சரிங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு வண்டிக்குமே பேர் போட்டு கொடுத்துருவீங்க? ஆமாம், பேர் போட்டு கொடுத்துருவோங்க. ப்ளஸ் கடைக்காரங்க வைக்கிறாங்க இல்லைங்களா? கடைக்காரங்க நேம் வேணுனாலும் அவங்க கடைக்காரங்க நேமும் போட்டு பண்ணிக்கலாம். கடைக்காரோட அட்ரஸ் போட்டு அட்ரஸ் வேணாலும் கடைக்காரங்க கொடுத்துட்டாங்கன்னா கடைக்காரங்க என்ன நேமில் அவங்க நேமில் நம்ம ஃபோன் நம்பரு அந்த நேம்லாம் போட்டு நாம் பண்ணிக்கலாங்க. டேங்க் கவருக்கு போட்டிங்க? ஆமாம். சார் இப்போ நீங்கள் கடைக்கார பேர்லாம் பெறலான்னு சொல்கிறீங்க. இப்போது அதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுறீங்க சார்? இப்போ தனி சார்ஜ்? அதெல்லாம் ஃப்ரீங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறீங்க? ஆமாம். நிறையா அவங்க நம்மக்கிட்ட எடுக்கிறப்ப அவங்களுக்கு ஃப்ரீ. சரிங்க. 1-2க்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. அவங்க கேட்டாங்கன்னா ஒரு 50 கவரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ரீ இது கொடுக்க முடியுங்க. சரிங்க. மற்றபடியெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கவருக்கெல்லாம் பண்ண முடியாதுங்க. ஒரு அடித்தோம்னா ஒரு 50 கவர் ஒட்டுக்கா இது போட்டால் தான் உங்களுக்கு அந்த இது வருங்க. இப்போது எந்த வண்டிக்கு உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்கு ஆர்டர் கொடுத்தாலுமே ஒரு மினிமம் வந்து ஒரு 50 கவர் கொடுக்கணும் இல்லைங்களா? 50 கொடுக்காட்டி ஒரு 20-30 கொடுத்தா தான் நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. சரிங்க. இப்போ 5 கவர் அப்படியெல்லாம் கொடுத்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். டோட்டலாக கடை பேர் போட்டு ஒர்க் ஷாப் பேர் போட்டு ஆமாம். அது என்ன பேர் கேட்குறாங்களோ அது கடை பேர் என்னவோ அதை பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காரது. சரிங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கார அட்ரஸ் வேணும்னா ஒரு கடையோட சீல் வந்து இதை வச்சு அடித்தோம்னா அட்ரஸ் போடுறீங்க. ஆமாம். கடைக்காரரோட ஆட்டோமொபைல்ஸோட நேம் வந்து விழுந்துடும். இவர் பார்த்தாருன்னா மாதம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்குவார். சரிங்க. ஓகே. இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 20 கவராக கொடுத்தா அந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சு கொடுப்பீங்க? அவர் 20 கவர்லாம் இல்லைங்க. அவர் எவ்வளோ வேணாலும் சரக்கு வாங்குவாப்புல. அவருக்கு நாம எல்லாம் ஃப்ரீயாவே போட்டு கொடுத்துறது அமௌண்ட் இல்ல சார். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு புதுசா ஒரு கஸ்டமர், அதாவது ஒருத்தர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, டிவிஎஸ் எக்ஸல் ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, இல்ல ஹோண்டா ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு, அல்லது வந்து ஆட்டோமொபைல்ஸ் வச்சிருக்காங்கன்னா மினிமம் வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும்? அதாவதுங்க நிறைய வாங்கினாங்கன்னு வைங்க, அதுக்கு வந்து நாங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. இல்லைன்னா அந்த ஸ்கிரீன் செய்யறதுக்கு 350 ரூபா செலவாகுங்க. அந்த 350 ரூபா நாங்க எங்க செய்யறாங்கன்னு சொல்லிடுவோம். அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயா போட்டு கொடுத்துருவோம். போட்டு கொடுத்துருவீங்க? ஆமா. நீங்க பிரிண்ட் அடிக்க உங்களுக்கு சார்ஜ் கிடையாது? அதெல்லாம் ஃப்ரீ.